சாச்சனா எல்லாரையும் வர வச்சிருக்கத பார்த்தா ஒருவேளை உனக்கும் அர்ஜுனத்தனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறாங்களா? என்னடி சொல்கிறேன்? ஒருவேளை இருக்குமா? ஏன்னா அத்தையும் அர்ஜுன் வந்திருக்கத பார்த்தா எனக்கும் அப்படி தாண்டி தோணுது. ஆனால் அர்ஜுன் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்ல சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி தெரியல. அப்போ ரவி அண்ணா இதுக்கு எல்லாருமே வர சொல்லியிருக்காங்க. என்னன்னு ஒன்றும் தெரியல. ரவி அண்ணாவையும் காணும். ஜானகி, என்னங்க? ரவி எதுக்காக எல்லாரும் வர சொல்லியிருக்கோம்? சமந்தியையும் மாப்பிள்ளையும் வர வச்சிருக்கோம். எதுக்காக? ஒருவேளை சாச்சனா அர்ஜுன் கல்யாணத்தை பற்றி பேசவா? தெரியலங்க என்னன்னு. ரவி வந்தால் தான் தெரியும் எதுக்காகன்னு. இமையா, என்னண்ணா? எதுக்காக ரவியை தான் எங்களை இங்கே வர சொன்னாங்க? ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியாதானே? எனக்கே எதுவும் தெரியாது. எல்லாரும் வந்திருக்காங்களே, நானும் வந்து நின்னேன். நான் உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். சாச்சனை தான் வந்து சொன்னேன். அப்பதான் எனக்கே தெரியும். எதுக்கும் எனக்கு தெரிலண்ணே. அவங்க வந்தாதான் எனக்கு தெரியும். ஓ சரி சரி. வரமா? எதுக்கு எல்லாரும் வர சொன்னீங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லல. என்னாச்சு? இரு சொல்றேன். அம்மா, ரவி எதுக்காக எல்லாரும் வர சொல்லியிருக்கேன்? அர்ஜுனையும் சமந்தியும் கூப்பிட்டுருக்கேன். என்னடா, என்ன விஷயம்? கேட்டாலும் எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிற. என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லையே? அது அப்பா, கார்த்திக் அந்த ஐயாவை உள்ள கூட்டிட்டு வா. ஐயா வாங்கய்யா. ஒன்றும் இல்லை, தயங்காதீங்க, உள்ள வாங்க. உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. அங்க எல்லாரும் இருக்காங்க, என்ன தனியாக கூட்டிட்டு இருக்க? நீ என்னதான் பண்ணாலும் நான் நம்பர் தர மாதிரி இல்லை. என்ன விஷயம் சொல்லு, நான் போறேன். ஏய் ருத்ரா, என்ன ருத்ரா இத்தனை மாசமாவா தண்டனை பண்ணுவேன்? சரி, ஏதோ விளையாட்டுக்கு தான் தரமாட்டீங்கன்னு பார்த்தா சீரியஸாவே நம்பர் தரமாட்டேங்கிற. யார் ருத்ரா? உண்மைக்கு என்ன பிடிக்கலையா? நான் உன் நம்பரை டெலிட் பண்ணது தப்பு தான், அதுக்காக இப்படியா? நீங்க நம்பர் அழிச்சது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? எல்லார் நம்பரையும் வச்சிருக்கீங்க. என் நம்பர் அந்த செல்ல ஓரமாக தானே இருந்திருக்க பார்த்துச்சு. நீங்க ஏன் அழிச்சிங்க? எனக்கு உங்களை பிடிக்கும் தான், ஆனால் நம்பர்லாம் தரமாட்டேன். அழிச்சிங்கன்னா போங்க. ருத்ரா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியுது. என்னடி என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசுறேன். என்னடி, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா உனக்கு? நான் பண்றத பார்த்தேன், அப்புறம் நீயாவே நம்பர் தந்துருவேன். சொன்னா கேளு. இப்படி கேட்கும்போதே தந்துரு, இல்ல என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். தர முடியாது. என்ன பண்றே பண்ணிக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லு. எதுக்கு? இல்ல, நீ தள்ளி நில்லு, புரியும் அதுக்கப்புறம். தள்ளுமா, கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லு. தள்ளிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. கடைசியா கேட்கிறேன், நம்பர் தருவியா தரமாட்டியா? முடியாது முடியாது. அதே மாதிரி எனக்கும் வேற வழி தெரியல. குணா, என்ன பண்ற? இங்க பாரு ருத்ரா, நான் உன் நம்பர் அடிச்சது தப்புதான். நான் தெரியாம அடிச்சுட்டேன். அதுக்காக இப்படி எல்லாம் தண்டிச்ச கூடாது. ப்ளீஸ் ருத்ரா, என்ன மன்னிச்சு. நம்பர் தான். குணா, முதல்ல நீங்க எந்திங்க. இங்க பாருங்க, எந்திங்க. காலை விடுங்க குணா. முதல்ல நீங்க எந்திங்க. இல்ல, நீ நம்பர் தாரேன்னு சொல்லு, நான் எந்திக்கிறேன். இல்லைன்னா நான் எந்திக்கவே மாட்டேன், உன் காலையும் விட மாட்டேன். குணா, ரொம்ப பண்ணாத, அப்ப எனக்கு கோவம் ஏறும். காலை விடு குணா, எனக்கு இது பிடிக்காது. நீங்க முதல்ல எந்திங்க குணா. இல்ல, நீ நம்பர் தான், நான் அப்ப தான் எந்திப்பேன். இல்லைன்னா எந்திக்க மாட்டேன். சரி எந்திங்க. உங்க செல்லில் ஆல்ரெடி என் நம்பரை நான் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். என்ன பேரை மட்டும் மாற்றி சேவ் பண்ணியிருக்கேன். எந்திங்க. என்ன சொல்ற? ஆமாம், நான் உங்கள் ஃப்ரெண்டோட பேரை போட்டு தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சக்தி 2, அதான் என் நம்பரு. சரி எந்திங்க குணா. அடி பாவி, அதை அப்பவே சொல்லிருக்கலாம்ல. நான் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு. நான் உங்ககிட்ட எவ்வளோ வாட்டி சொன்னேன், மொபைலை வேணால் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள், நம்பர் இருந்தாலும் இருக்குன்னு. நீங்கள் என்ன செக் பண்ணியே பார்த்தீங்க? இல்லையே. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் அப்போவே சேவ் பண்ணிட்டேன். நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா 3 மாசம் வேஸ்டா போயிட்டேன். எவ்வளோ கடலை போட்டிருக்கலாம், எப்படி ஆயிட்டேன். அடியே, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடி. போடி. அதுக்குன்னு சிரிக்காதடி, சிரிக்காத. ஆனா நான் சும்மா விட மாட்டேன். உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ண போகிற? இங்கே பாரு, ஏதாவது வேண்டாம் வேலை பார்த்தா அவ்வளோதான். நான் போகிறேன், போங்க. நான் அதுக்கு விடணும். என்ன 3 மாசம் எப்படி அலைய விட்டேன், இப்போ உன்னை எப்படி கதற விடுறேன் மட்டும் பாரு. குணா, உன் பேச்சு ஒன்று சரியில்லை. இங்கே பாரு, வேண்டாம், விடு, சொன்னா கேளு. அதெல்லாம் நான் சரியா தான் பேசுறேன். இங்க வாடி. குணா, என்ன எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? வாங்க போகலாம். தெரியல, அங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அங்க இருக்க பிரச்சனைக்கு நம்மளெல்லாம் தேட மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. ஏய், 3 மாசம் நம்பரும் நீ தராம என் செல்லிலே சேவ் பண்ணி போட்டுட்டு எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? அது அது சரி, அதுக்கு எதுக்கு இப்போ இப்படி? விடு குணா. ருத்ரா, பிடிக்கலன்னா சொல்லு, விட்டுருத. அது அது குணா. கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. உன்னை இப்படி பக்கத்தில் பார்க்க எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா?
ஐ லவ் யூ ருத்ரா. ஐ லவ் யூ ஸோ மச். இப்போதான் உன் கண்ணை பார்த்து முறையாக உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். இத்தனை வாட்டி உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். ஆனால் உன் கண்ணை பார்த்ததில்லை. இப்போதான் உன் கண்ணை பார்க்குறேன். உன் கண்ணை பார்த்தோன்னே எனக்குள்ளே என்னமோ பண்ணுது. என்னமோ பண்ணுதுடி. அதுக்குண்ணா இல்லை இல்லை, இங்கே பாரு, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பேசி தானே இருக்காங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப தப்பு. வேண்டாம், விடுக்குண்ணா. அப்படியெல்லாம் எல்லாம் மீற மாட்டேன். சும்மா கொஞ்ச நேரம் இப்படி இருக்கலாம். இருக்கலாம் தான், ஆனால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்? எதுக்கு? உன் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லை? எனக்கு உங்களை எந்த அளவுக்கு பிடிக்குன்னு உனக்கு தெரியாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்போ இவ்வளோ பக்கத்தில் இதெல்லாம் நான் கனவுலையும் கற்பனையிலையும் தான் உன் கூட இப்படியெல்லாம் இந்த மாதிரி நான் யோசித்து பார்த்துருக்கேன். இப்போ நிஜத்தில் என்னமோ பண்ணுது குணா. சாரிடி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி. இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ நீ என்கிட்ட நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஐ லவ் யூ குணா. உன் கண்ணை பார்த்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். ருத்ரா, சாரிடி. எதுக்கு குணா? குணா, என்ன பண்ணுற? விடு. நான் ஒன்றும் பண்ணலையே. நான் சும்மா உனக்கு பார்த்துட்ருக்கேன். பார்க்குறது தப்பா? பார்க்கக்கூடாதா? அது ருத்ரா, நம்ம வேணா ஒரு சின்ன ரிஹர்சல் பார்ப்போமா? குணா, கொன்றுவேன், போவாங்க. என்னடி, சும்மா சின்னதாக ஒரு ரிஹர்சல் பார்த்துருவோமா? இது இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி, கொஞ்சம் இடம் விட்டா ரொம்ப தான் பண்ணுறீங்க, விடுங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். இல்லைன்னா அது எந்த பெண்ணும் அதிசய விண்கலம் போக போக புரிகின்ற போர்க்களம் ஒன்று செய் இப்போதே உன் நெஞ்சை உடைய மாப்பிள்ள, என்ன இந்த ஆள் எதுக்காக கூட்டினு வந்தீங்க? எங்களை 22 வருஷமா தவிக்க விட்டு தெருவில் விட்டுன்னு போன இவரை இந்த மனசில் எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க? வர்மா, நீங்கள் என்ன பண்ண வச்சுருக்கீங்க? இந்த ஆள் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? இவரை எங்கே கூட்டினு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு விட்டுருங்க. இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என்னையா நீலி கண்ணீரா விடுற? யோ, இத்தனை வருஷம் நாங்கள் விட்ட கண்ணீருக்கு யாரையா பதில் சொல்லுவா? நீ எதுக்கே வந்த? போனவர் அப்படியே போய் தொலைய வேண்டியதானே? எதுக்காக வந்து? உன்னை யார் இங்கே கூப்பிட்டா? அது லட்சுமி, நான் ஓ, மரியாதையை வாயை மூடிடு. ஏதாவது பேசுன அவ்வளோதான். உன்னை யார் கூப்பிட்டா? நீ வரல, இப்போ யார் அழுதா? நாங்கள் 22 வருஷத்துக்கு முன்னே நீ செத்துட்ட நினச்சி தலை முழுகிட்டோம். நீ எதுக்காக இங்கே வந்த? உன்னை யார் இங்கே கூப்பிட்டது? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, இவனெல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அத்தான், என்னத்தான் இந்த ஆளை போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவர் முதல்ல வீட்டை விட்டு அனுப்புங்க. டேய் நண்பா, வந்துட்டியடா. ஆனா ரவிக்கு எப்படி தெரியும்? ரவி எப்படி கூட்டிட்டு வந்தான்? இவ்வளோ நாள் இவன் எங்கே இருந்திருப்பான்? ஒன்றும் தெரியலையே. யோ, உன்னை நான் வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேயா? யோ, உனக்கு நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம்? 28 நாள் கை குழந்தை, 5 வயசு ஒரு பையன் தெருவில் தவிக்க விட்டுன்னு போயிட்டேயா? இப்போ எதுக்கியா வந்த? போனையே அப்படியே போக வேண்டியதானேயா? நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை ஏச்சு பேச்சுக்கு நாளான உனக்கு தெரியுமா? எத்தனை பேர் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டானே. நீ ஒருவேளை சரியில்லையா? அதான் உன் புருஷன் விட்டுட்டு போயிட்டானா? இல்லை உன் பிள்ளைய வேற எவனுக்கோ என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்டாங்கன்னு உனக்கு தெரியுமாயா? அவ்வளோ அவமானத்தையும் சதிச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்காக வாழ்ந்தையா. உன்னை இப்போ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கோபமும் ஆத்திரமும் தான் வருது. யோ, எதுக்கியா வந்த? போய் அப்படியே தொலைய வேண்டியதானே? எதுக்கியா வந்த? லட்சுமி, பாரு, என் பேரை கூட சொல்லிடாத. என் பேரை சொல்கிறதுக்காக கூட உனக்கு தகுதி இல்லையா? எப்படி என் மனசு வந்துச்சு? எங்களை நடு தெருவில் விட்டுட்டு போனியே, உனக்கு உண்மையில உறுத்தலையா? சொல்லியா? உன்னை நம்பி, நீ காதலிச்ச ஒரே காரணத்துக்காக உன்னை நம்பி தானையா வந்தேன். என் பெற்றவங்களையும் என் கூட பிறந்தவங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்காக உன்னை நம்பி தானையா வந்தேன். நீ என்னையா பண்ண? நடு தெருவில் என்னை விட்டுட்டு போயிட்டியா?
என் 5 வயசு பையன் அம்மா எனக்கு பசிக்குமான்னு அழுகிறான். 28 நாள் குழந்தைக்கு பால் இல்லை. நான் சாப்பிட்டாதானே பால் வரும். 2 நாள் என் பிள்ளைங்க பட்டினியில் வாழ்னாங்க. இடி மின்னல் காற்று மழை ஓலை வீடு ஒழுகி அந்த தண்ணியில் தான் நாங்கள் படுத்திருந்தோம். கடவுள் புண்ணியத்தில் கடவுள் மாதிரி இதோ ரத்னான்னு வந்தாங்க. வாமா என் கூட வாமான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்த இடத்துலையும் எனக்கு என்ன பேர் தெரியுமா கிடச்சிச்சு? என்னை தங்கச்சியை நினச்சவர் கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் வாய் கூசாமல் எவ்வளோ அவமானத்தை நான் சந்திச்சேன் தெரியுமா ஐயா? எவ்வளோ அவமானத்தை நான் சந்திச்சேன்னு உனக்கு தெரியுமா ஐயா? என் பிள்ளைங்களை தெருவில் நடக்க விட மாட்டாங்க. ஏன் உன் அப்பா யார், உன் அப்பா உனக்கு யாருன்னு தெரியுமான்னு எவ்வளோ இதுக்கு என் பிள்ளைங்க ஆளாயிருக்காங்க தெரியுமா? இப்போ எதுக்கே வந்த? போய் அப்படியே சாக வேண்டியதானே, எதுக்கு வந்த? லட்சுமி அது இல்லைம்மா, நான் உங்களை குத்தி காட்டலம்மா. இந்த ஆளினை விட்டுட்டு போனனால தானே இந்த பேச்சுக்கெல்லாம் நாளானே. அம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை நான் குத்தி காட்டணும்னு சொல்லலை. என் வேதனையை தான் அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இல்லை லட்சுமி, நானும் அந்த நேரத்தில் தப்பாக பேசிட்டேன்ல, என்னை மன்னிச்சிரு லட்சுமி. நீங்கள் பெரியவங்களா இருந்துட்டு மன்னிப்பு கேட்கக்கூடாது. அம்மா நீங்கள் மட்டுமாம்மா பேசுனீங்க, ஊர் உலகம் எல்லாமே என்ன பேசிச்சேம்மா. நான் ஒரு நடத்த கட்டவனு. என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டது காரணம் நான் எவன் கூடயே போய் என் 2வது பிள்ளைய அப்படிதாம்மா ஒரே பேசிச்சு. நான் உங்களை சொல்லலம்மா, எத்தனையோ பேரை பேசினாங்களம்மா, அதை தான் சொல்கிறேம்மா. தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. அம்மா மன்னிப்பு கேட்டுறாதீங்க, வேண்டாம். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலையா? நீ எல்லாம் எனக்கு அப்பனா? நான் உன்னை செத்துட்டேன்னு அப்பவே நினைச்சுக்கிட்டேன். உன்னை யாரு எங்க கூப்பிட்ட? யோ, என்னால ஒரு இடத்துல போய் படிக்க முடியாதியா? ஒரு இடத்துல 4 பேர் மாதிரி 4 போய் நிக்க முடியாதியா? உன் அப்பா யாரு? உன் அம்மா அப்படியாமே? டெய்லியும் வீட்டுக்கு யாரோ வராங்களாமே? அப்படி இப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க ஐயா. நான் எத்தனை நாள் கூணி குறுகி வெளியே போக கூட அசிங்கப்பட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கேன் தெரியுமா ஐயா? யோ, நான் விளையாடுற வயசுல விளையாடலையா, வீட்டுக்குள்ளே ஐயா அடைஞ்சிருந்தேன். விளையாட போன இடத்துல என்ன சேர்க்க மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உன் அம்மா அப்படின்னு சொல்லிதான் ஐயா என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. அவ்வளோ அவமானத்தை நான் சந்திச்சிருக்கேன். இப்ப வந்து நிக்க உன்னை யாரு கூப்பிட்டா? உனக்கு யாரு கூப்பிட்டா? நீ அப்படி சாக வேண்டியதானே? எதுக்கே வந்த? எங்களை ஏன் பெத்த? உனக்கு பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுனா எதுக்கே உனக்கு பெத்த? இல்லப்பா அது பேசாதையா, நீ வாயை திறந்து பேசிடாத. நீ பேசினாலே எனக்கு கோபம். நான் ஏதாவது உன்னை பண்ணிடுவேன். அப்படியே வெளியே போ. வருமா, எதுக்காக இந்த ஆளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அவர் சொல்ல வரதா? என்ன சொல்ல வராரு? அவர் சொல்ல வரதை கேட்டு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க இத்தனை வருஷம் அவமானப்பட்டோமே, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க வருமா? நான் அப்பா இல்லாம அப்பா பாசத்துக்கு ஏங்கினவ. எத்தனை நாள் சாச்சனா மாமா கூட விளையாடுறத பார்த்து ஏங்கிருக்கேன் தெரியுமா? மாமா என் மேல பாசமா தான் இருப்பாங்க. சாச்சனா கிட்ட என்ன அன்பு காட்டுறாங்களோ அதே அன்பை என் மேலையும் காட்டுவாங்க. ஆனா அப்பாவுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அப்பாக்குன்னு வித்தியாசம் இருக்குல்ல. அப்பா கையை பிடிச்சு நடக்கணும், அப்பா கூட ஸ்கூலுக்கு போகணும், அப்பா கிட்ட விளையாடணும், எவ்வளவு ஆசை இருந்திருக்கும். எதுவுமே எனக்கு நடக்கல வருமா. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா நினப்பு வராத அளவுக்கு நீங்க என்ன பார்த்துக்கிட்டீங்க. ஆனா புருஷன் அப்பாவும் ஆயிட முடியாதுல்ல. என்னதான் பாசத்தையும் அன்பையும் தேவையானது எல்லாத்தையும் செஞ்சாலும் அப்பா தானே. ஆனா இவரு எனக்கு ஒரு நாள் கூட அப்பாவா இருந்ததில்லையே. நான் பிறந்த 28 நாள்ல விட்டுட்டு போயிட்டார். உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ராசி கெட்டவ, உன்னாலதான் உங்க அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க, நீதான் எதுக்கு பிறந்த, நீ பிறந்திருக்காமலே இருந்திருக்கலாமேன்னு என்கிட்ட எத்தனை பேர் கேட்டிருக்காங்க தெரியுமா? நான் நடந்து போனாலே சிச்சி ராசி கெட்டவ போறா, இவ வந்த உடனே அப்பனையே விரட்டி விட்டுட்டா அப்படின்னு எத்தனை நாள் எனக்கு முன்ன தண்ணியை வீத்திருக்காங்க தெரியுமா? அவ்வளோ அவமானத்தை நான் பட்டிருக்கேன். யாரால? இந்த மாலால, இந்த ஆளால நான் அவ்வளோ அவமானத்தை நான் பட்டிருக்கேன். இல்ல, என் பிள்ளைங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. இல்ல லட்சுமி, நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளுமா, நான் வேணும்னு. நிப்பாட்டியா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வந்த வழியை பார்த்து போ. இல்லையா எங்கேயாவது செத்து தொலை. எங்களுக்கு நீ தேவையில்லை. என் பையன் வளர்ந்துட்டான். என் பொண்ணை நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுத்துட்டேன். அவளும் நல்லா இருக்கா. என் பையன் என்ன நல்ல ராணி மாதிரி பார்த்துக்கிறான். எனக்கு நீ தேவையே இல்லை. நீ எங்கேயாவது போய் தொலை, இல்லை செத்துப்போ. ஆமா, போய் தொலை. எதுக்கு கண்ணு முன்ன நிக்க? போயா. அர்ஜுன், அவர் என்ன சொல்ல வரன்னு கேட்கலாமே. என்ன சொல்லுவாரு? எங்கேயாவது கூத்தடிச்சுட்டு இல்ல இத்தனை வருஷம் அவருக்கே ஏதாவது குடும்பத்தை அமைச்சிருப்பாரு, அதுதான் சொல்ல வருவாரு. எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. போயா வெளியா. கண்ணு முன்னே நிக்காத. உள்ள செத்து தொலை. போதும், எல்லாரும் நிப்பாட்டுங்க. என்ன ஆள் காலுக்கு பேசிட்டு இருக்கீங்க? செத்து போன்னு சொல்றீங்க. பாவம், அந்த மனுஷன் என்ன சொல்ல வரன்னு கூட கேட்க மாட்டீங்க. சரி,
மனசுல உள்ள ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறீங்கன்னு தான் நானும் அமைதியா இருந்தேன். நீங்க அனுபவிச்ச தண்டனை பெருசுதான். உங்களை இந்த ஊர் உலகம் பேசுனது, நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் நான் அதை எதுவுமே சொல்லல. ஆனா அவர் பக்கம் இருக்க நியாயத்தையும் கேளுங்க. அவர் என்ன நிலைமையில இருந்தா உங்களுக்கு தெரியுமா? நான் இவரை எங்கேயாவது கூட்டிட்டு வா என்பது உங்களுக்கு தெரியுமா? செத்து போன்னு சொல்றீங்க. என்னதான் ஈஸியா அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. நாங்க பட்ட வலிய வேதனையும் சின்னதில்ல பெருசு. எங்களோடயமா இவர் கஷ்டப்பட்டிருப்பாரு. உங்களை விடமா கஷ்டப்பட்டாருன்னு கேட்டா அதுக்கு எனக்கு விட தெரியாது. ஆனா நீங்க எந்த கஷ்டத்தை பட்டீங்களோ அதே கஷ்டத்தை இந்த மனுஷனும் பட்டிருக்காரு. இவர் முதல்ல எங்க இருந்தாரு தெரியுமா? இவர் எங்க இருந்து நான் கூட்டிட்டு வாரின் வழி யாராவது கேக்குறீங்களா? ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ தம்பி, வேண்டாம் தம்பி, வேண்டாம். நானே போயிடுதேன், நான் போயிடுதேன். சொல்லிட்டே இருக்க, போக வேண்டியதானே? கிமையா, வாயை மூடிட்டு அமைதியா இருந்துரு. ஏதாவது பேசுன அப்புறம் பாத்துக்கோ. என்ன பேசிட்டு இருக்க? அந்த மனுஷன் பாவம், அவர் எங்க இருந்தார் தெரியுமா? இத்தனை வருஷம் செய்யாத ஒரு தப்புக்கு செயல இருந்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்களை வேணும்னு விட்டுட்டு போகல, செயல இருந்திருக்காரு. செய்யாத ஒரு தப்புக்கு, அந்த மினிஸ்டர் தனசேகர் பண்ண தப்புக்கு உங்க அப்பா இத்தனை வருஷம் செயல அவனுக்கான தண்டனைய இவர் அனுபவிச்சிருக்காரு. 22 வருஷம். நீ என்ன இமையா? என்னப்பா சொல்ற? ஆமா, அவர் இத்தனை வருஷம் 22 வருஷம் செயல செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருந்திருக்காரு. உங்களை பத்தி நினைக்காத நாளும் இல்ல. அவர் உங்களுக்கு எப்படியாவது தகவல் சொல்லணும்னு அங்க எத்தனையோ போலீஸ்காரங்க காலில் விழுந்து கெஞ்சிருக்காங்க. ஆனா யாரும் இவரை மதிக்க கூட இல்ல. பாவம், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ஈஸியா செத்து போன்னு சொல்றீங்க. ஒரு மனுஷன் என்ன சொல்லவாரு கூடவா கேட்க மாட்டீங்க? இமையா, உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்கிட்ட பேசாத. வருமா அது? ஆமா லட்சுமி, நான் உன்னையும் பிள்ளைங்களையும் வேணும்னு தவிக்க விட்டுட்டு போகல. சத்தியமா வேணும்னு தவிக்க விடல லட்சுமி. என்ன அர்ஜுன், அவர் சொல்ல வரத கேட்டு இருக்கலாம். இப்படி பேசிட்டீங்களே. பாவம், அவர் உங்க எல்லாரையும் பார்க்க ஆசையோட வந்திருப்பாரு. இப்படி பேசி அவரை காயப்படுத்திட்டே அர்ஜுன். என்ன அர்ஜுன் அது? அப்பா